திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சத்தியசீலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சத்தியசீலன், விவரங்கள். நிச்சயமாக சையத், தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமானது திருவண்ணாமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கான பணிகள் ஆயத்தமாகிய நிலையில் தற்போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தபால் வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. 4 மேஜைகள், அதாவது 4 மேஜைகளில் ஒவ்வொரு மேஜையிலும் 4 அதிகாரிகள் கொண்ட குழுவானது, அதாவது 16 அதிகாரிகள் கொண்ட குழு இந்த தபால் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த மேஜையானது தற்போது ஸ்ட்ராங் ரூம் அருகிலிருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு மையத்தில் உள்ள முகவர்கள் அவர்களுக்கான இடங்களில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் அந்த தபால் வாக்குகள் காண்பித்த பின்னரே தற்போது அந்த எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பாதுகாப்பு, அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணிகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி மற்றும் திருப்பத்தூர் எஸ்பி ஆகியோர் தலைமையில் தற்போது 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக தற்போது தபால் வாக்கு எண்ணும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சையத், சத்தியசீலன், தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றுதான் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பின்னர் என்றால் கடைசியில் அறிவிக்கப்படுமா, இல்லை அதற்கென்று தபால் வாக்குகள் முடிவுகள் அறிவிக்கும் நேரம் என்று தனியாக ஏதேனும் இருக்கிறதா? சசி, தற்போது வரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பாஸ்கர பாண்டியன் தற்போது இந்த தபால் வாக்கு எண்ணும் பணியினை தொடங்கி வைத்தார். தற்போது தபால் வாக்குகளானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல் முழுமையாக இன்னும் அரசு தரப்பிலிருந்து முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதாவது தபால் ஓட்டு எண்ணி முடிந்தவுடன் அதற்கான அறிவிப்பு வெளிவருமா, அல்லது கடைசி நேரத்தில் அனைத்து தொகுதிகளும், அதாவது அந்த மெஷினில் பதிவான ஓட்டுகள் அனைத்தும் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்படுமா என்ற ஒரு தெளிவான மனநிலை இல்லாத நிலையில் இருக்கின்றனர் அரசு அறிவுறுத்தல். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்தியசீலன். திருவண்ணாமலை தொகுதியில் பதிவான வாக்குகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலாவதாக தற்போது தபால் வாக்குகள் சீலிடப்பட்டிருந்த தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அதை எண்ணும் பணிகள் துவங்கி இருக்கிறது. அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளானது துவங்கி இருக்கிறது. திருவண்ணாமலை தொகுதியில் பதிவான வாக்குகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. அதன் விவரங்களை நமது செய்தியாளர் சத்தியசீலன் வழங்க கேட்டோம்.